கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். எவ்வளோ நல்லா பேசியிருக்கீங்க, எவ்வளோ நல்ல வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கீங்க. அஹ், மனசாட்சி ஐ எம் சேயிங் ரொம்ப ரொம்ப நன்றி. என் பின்னாடி ஒரு வெரி ஸ்ட்ராங் ஒரு பெண் சக்தி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க தான் எனக்கு இந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்தப்போ ஐ வாஸ் நாட் டூ ஷுர் பசங்க வீட்டில் எப்படி யூனோ ஹவு டு ஐ மேனேஜ் தெம். ஸோ என்னோட ஒரு வெரி ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் சாரா அங்கேயே உட்காந்துட்ருக்காங்க ஃப்ரண்ட்லேயே. தேங்க்யூ சாரா, தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர். அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், சாரா என்ன பண்ணுறது, பண்ணலாமா வேண்டாமா, இந்த இப்படி குழந்தை எப்படி மேனேஜ் பண்ணலாம் ஐ ஆஸ்க்ட் ஹர். அண்ட் அவங்க சொல்கிற பதில் the answer she gave me, I was totally shocked. She said, ஜோ உனக்கு ஒரு ஹாலிடே வேணும், யூ நீட் அ பிரேக், போ இந்த படம் பண்ணிட்டு வா அப்படி சொன்னாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற லேடிஸ் ரொம்ப வேலை பண்ணுறாங்க, தே ஆர் ரியலி ஒர்க்கிங் ஹார்ட். அண்ட் அது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இந்த டிரைவிங் ஃபோர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தே மேட் மீ கெட் அப் அண்ட் கம் அண்ட் டூ திஸ் ஃபில்ம். என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அனு, லக்ஷ்மி, அவங்க எனக்கு டெய்லி கால் பண்ணிவிட்டு யூஆர் த பெஸ்ட், கோ ஜோ, ராக், இது அதுன்னு அத்தனை எஸ்எம்எஸ்ஸஸ் அனுப்புவாங்க. ஸோ ஏதாவது ஒரு நல்லா பண்ணணும்னா ஒரு சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும். ஸோ அவங்க தான் அந்த எனர்ஜி எனக்கு கொடுத்துருக்காங்க. என்னோட காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா, அவங்களும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ இவங்க எல்லாமே ஷீ இஸ் ஆல்சோ டன் அ பிரில்லியன்ட் ஜாப். ஐ மீன் ஒரு ஃபேமிலி மாதிரி வி ஒர்க் ஆல் த கேர்ள்ஸ். நான் ஃபர்ஸ்ட் அவங்கள பற்றி பேசுகிறேன், ஏன்னா இவங்க எல்லாமே இல்லைன்னா நான் வீட்டுக்கு வெளியில் வர முடியாது. இவங்க தான் அந்த சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என் வீட்டில் ஒர்க் பண்ணுற ரொம்ப முக்கியமான ஆள், என் வீட்டில் ஒர்க் பண்ணுற என்னோட ஹெல்ப் தேவி. அவங்க தான் என் பசங்க வீட்டில் குழந்தை மாதிரி அம்மா மாதிரி பார்ப்பாங்க. என் பசங்க அவங்க எங்கேயோ வெளியில் பசங்களை எங்கே இருக்காங்க தேவி? தேங்க்யூ தேவிமா. அவங்க வீட்டில் இருக்கிறதுனால நான் வீட்டுக்கு வெளியில் வர முடியும். ஸோ இவங்க எல்லாமே ஒரு பெரிய டிரைவிங் ஃபோர்ஸ் இந்த படம் பண்ணுறதுக்கு எனக்கு. That's so sweet. And the entire driving force, may I request a big round of applause from all the men. Lakshmi mama, Sara ma, thank you. Anu and வேறு யார் பேரையாவது விட்டுருந்தேனா, பூர்ணிமா, thank you so much. ஸோ சூர்யா சார், எப்படி இவ்வளோ பேர் புஷ் பண்ணியிருக்காங்க, ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி அடிச்சிருக்கணுமே. அடிச்சுனா உடனே தப்பாக நினச்சிக்காதீங்க, அன்பால் அடிச்சு தயவு செய்து போமா, உன்னை நான் தான் நடிக்க விட மாட்டேன். வந்து நிறைய நான் திட்டு வாங்கியிருக்கேன் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜோ வச்சுக்கிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு, 8 வருஷமா நான் திட்டு வாங்கிட்டே இருந்திருக்கேன். எல்லாரும் உங்களை கேட்டு. ஸோ இது ஒரு வாய்ப்பு அப்படியே அமைஞ்சது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ திங்க் வெரி லேட்லி ஐ ஸ்டார்டட் ரியலைசிங், இது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கணுமே, நம்ம ஏன் இது நடக்காம வச்சுட்டு இருக்கோம், இது நடக்கிறதுக்கு நம்ம ஏன் இன்னும் புஷ் பண்ணாமல் இருக்கோம் அப்படிங்கிறது. லைக் எனி டிபிக்கல் ஹஸ்பண்ட், நான் கல்யாணமான உடனே இவங்களை வீட்டில் வச்சுக்கிட்டு குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்ட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் வந்து கூடயே இல்லை. இன்னும் வெளியூர் ஷூட்டிங் எல்லாம் வேற. ஸோ மோர் தென் மேரிங் மீ, ஷி மேரிட் மை ஃபேமிலி. ஷி வாஸ் கம்ப்ளீட்லி வித் மை ஃபேமிலி. ஆமாம், ஒரு விஷயம் சொல்லணும். ப்ளீஸ் சொல்லுங்கள். ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் டு அம்மா அண்ட் அப்பா. என்னோட அத்தை மாமா நான் அம்மா அப்பா கூடுவேன். அவங்க ஒரு வாட்டி கூட ஜோ இது மாதிரி பண்ணாத, இந்த படம் பண்ணாத, குழந்தைகள் வீட்டில் இருக்காங்க, நத்திங் நெகட்டிவ். அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்பா வந்து காலையில் பசங்களுக்கு ஸ்கூலில் ட்ராப் பண்ணுவாங்க. தே ரியலி டுக் சார்ஜ் ஆஃப் மை ஹவுஸ். அம்மா மத்தியானம் டிஃபன் அனுப்புவாங்க, அவங்க பசங்களுக்கு கிளாஸஸ் கூட்டிகிட்டு போவாங்க. ஐ மீன் தே ஆல் ஸ்டுட் பை. அண்ட் கார்த்தி சொன்ன மாதிரி when he saw the trailer, I was very excited. They all give such a positive feedback. Brinda, she also stood by. So our family could பெரிய நன்றி. And வசந்த் சார், அவங்க தான் எனக்கு எல்லாமே டீச் பண்ணியிருக்காங்க. பிரியதர்ஷன் சார் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் வசந்த் சார் இஸ் மை ரியல் குரு. அவங்க தான் எனக்கு எல்லாமே டீச் பண்ணி, ஆல் த ஆக்டிங் ஐ நோஸ் ஃப்ரம் ஹிம். ரொம்ப திட்டி we both had a very colorful start அவங்க கூட. ஸோ தேங்க்யூ வசந்த் சார். ராதா given me one of the best films of my career. அதில் தான் ஐ மீன் ஐ ஆல்வேஸ் திங்க் வாட் வில் பி நெக்ஸ்ட் ஆஃப்டர் மொழி, அதுக்கப்புறம் என்ன மாதிரி படம் இருக்கும். he is giving me the உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையாக செட் பண்ணுவாங்க. ஆமாங்க, இவங்க ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ராதாக்கு. அண்ட் there's something very special இந்த படத்தை பற்றி I want to talk about that. எல்லாமே everybody has said, எல்லாமே பேசியிருக்கீங்க. ஆனால் இந்த டெக்னீஷியன்ஸ் பற்றி something very special I want to share. இவங்க சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் பண்ணுறதுக்காக இந்த படம் பண்ணல.
எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லா ஆண்கள் மோஸ்ட்லி ஆல் த மென் ஹேவ் ஒர்க். அவங்க இந்த கான்செப்டில் பிலீவ் பண்ணுறாங்க. எல்லாரோட வைஃப்ஸ் செட்டில் இருந்தாங்க. சந்தோஷ் சார் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபர்ஸ்ட் காப்பி பிஃபோர் recording he came to see with his wife. அவங்க வைஃப் has been sitting in the re-recording also. So she was the major part. அப்புறம் ஒரு கண்டிப்பாக சொல்லணும், திவாகர் நம்ம கேமராமேன், அவங்க பொண்டாட்டி பிரவீனா இந்த படத்தில் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவங்க பிரவீனா ஒரு ஆம்பளை மாதிரி செட்டில் ட்ரீட் பண்ணாங்க. அது ஐ ரியலி லவ் தட். ஏன்னா என்னோடய அம்மா சின்ன வயசுலேருந்து எனக்கு என் தம்பி எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அது இனி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இங்கே நின்றுட்டுருக்கேன். ஸோ தீவா, அது அம்மாவோட அந்த ஆட்டிடியூட் தீவாவில் பார்த்தேன். தே ஆர் அன் எக்ஸ்ட்ராடினரி கப்பிள். அவங்க செட்டில் இருந்தாங்க. தேல் ஃபைட் ஆர்கியூ அபவுட் த லைட் அண்ட் வேர் இட் ஹேஸ் டு பி செட். அதுக்கப்புறம் பேக்கப் ஆன உடனே ரெயினில் போய் பஜ்ஜி கிஜ்ஜி சாப்பிட போயிடுவாங்க. ஸோ பியூட்டிஃபுல் கப்பிள். அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் ரோஷன் சார், அவங்களுக்கு எவ்வளோ வாட்டி தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது. ரோஷன் சார் என் கரியரோட பெஸ்ட் ஃபிலிம் எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஹீஸ் கிவன் மீ அ வெரி குட் ரோல். ஒரு ஆண் பெண்கள் பற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் தமிழ் ஃபிலிம்ஸில் இப்போ இந்த ட்ரெண்ட் இல்லை, ஹீரோயின், தே ஆர் நாட் டூயிங் டூ மெனி ஹீரோயின் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ். அது ஏன் தெரியல. ஏன்னா ஹிந்தியில், மலையாளத்தில், தெலுங்குல நிறைய ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் வருது. ஆனால் தமிழில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஐ திங்க் இன் திஸ் ட்ரெண்ட் ஹி ஹேஸ் டிசைடட் அவங்க டெபியூ as a டைரக்டர் ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிமில் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் ஹேஸ் ஒர்க்ட். விஜய் சார் ஹேஸ் டன் டைலாக்ஸ் ஃபார் மொழி அண்ட் அதில் பேசல, ஆனால் ஃபார் தேட் ஃபில்ம் அண்ட் இந்த படம். ஸோ தேங்க்யூ விஜய் சார். இந்த மாதிரி ஒரு டீம், தே ஆல் ரெஸ்பெக்ட் விமன். அவங்க நிஜமாமே விமன் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர், என்னோட உலகம் சூர்யா. என்னோட அழகா தமிழ் பேசிட்டு இருக்காங்க இங்க. நான் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் பாம்பேல இருந்தா கூட நான் இந்த மாதிரி ஹிந்தி பேசிட்டு இருக்க முடியாது. என்னோட தமிழ் ஸ்பீச்சோட இவங்களோட தமிழ் ஸ்பீச் வந்து பிரமாதமா இருக்கு. ஸோ ஜோ இல்லை, நான் சென்னையில் புதுசாக வந்தப்போ நான் மீட் பண்ண முதல் ஆள் சூர்யா தான். அப்பத்துலேருந்து இனி வரைக்கும் என் பக்கத்தில் ஒரு பில்லர் மாதிரி நின்றுட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எந்த விஷயமா இருந்தாலும், அது மூவிஸ், கல்யாணம், இப்போ திருப்பி கம்பேக், இல்லைன்னா ஆஸ் அ ஃபாதர் ஆஃப் மை சில்ட்ரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டு எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, ஆனால் கண்டிப்பாக ஐ சே ஒன் திங், ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நிஜமாவே ரொம்ப he's really done a big thing and I can never forget this day, this function, this movie, this audience, and a big thanks to my co-stars Rahman. அப்படியே சிரிச்சு the full film got over. We had very good time and he's done brilliantly in the film, of course. Thank you Rahman for accepting and doing this film. அபிராமி, அவங்க ஒரு பயங்கர ஆர்டிஸ்ட். அவங்க வந்தப்போ ஐ வாஸ் லிட்டில், நீங்கள் ரோஷன் சார் கிட்ட கேளுங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் அவுட் சம் 10-15 டேக்ஸ். ஒரு சின்ன எக்ஸ்பிரஷனுக்கு இட் வென்ட் டு 10-15 டேக்ஸ். ஒரு 5-6 லாங்குவேஜஸ் பேசுவாங்க. இட் வாஸ் அ ஷியர் ஜாய் டு ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் ஹர். அண்ட் எல்லாமே கலாரஞ்சினி மேம், அவங்க கூட கேரவேனில் உட்காந்துட்டு நிறைய காசிப் பண்ணியிருக்கோம். கலாரஞ்சினி மேம், தேவதர்ஷினி, அவங்க காக்காலேருந்து என்னோடய ஃப்ரெண்டு எல்லா படத்தில். டெல்லி கணேஷ் சார், அவங்க ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கொடுப்பாங்க. அவங்க he always spoke very nice things on the set. Thank you Delhi sir. And Nazar sir, அவங்க சொல்கிற மாதிரி we did our first film, முதல் படம் நாசர் சார் கூட பண்ணியிருக்கோம். And now this film. So even Delhi sir, அவங்க ரெண்டு பேர் they again come back in this film. So it was beautiful, it was like a family. ரொம்ப நல்லா இருந்துச்சு. Thank you. அவ்வளோதானா? நீங்கள் இன்னும் பேசினா கேட்டுகிட்டே இருப்போம். ஜோன்னு மழை பெஞ்ச மாதிரி பேசிட்டே இருக்கீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபார் ஜோ. சந்திரமுகிக்கும்
வந்ததில்லை, மொழிக்கும் ஐ திங்க் நாட் ஸ்டே கம். கேட்டதுனால ரிக்வெஸ்ட் பண்ணதுனால வந்திருக்காங்க. அண்ட் நிச்சயமாக நான் இவ்வளோ சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப். ஒரு 17 இயர்ஸ் ஆயிடுச்சு சினிமாவில். 17 இயர்ஸ் கிட்டத்தட்ட வசந்த் சார் துவக்கி வச்சார். இன்னைக்கு மறுபடியும் இன்னொரு லான்ச்சு வசந்த் சார் கூட இருக்கார். அதான் அந்த கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்கிற மாதிரி சினிமாவில் இன்னும் நிறையா கற்றுக்க வேண்டியது நிறையா விஷயங்கள் இருக்குது. இது இன்னொரு ஸ்டேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும், சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படி நினச்சது ஒரு 2 வருஷம் ஆகி இப்போ அது தொடங்கியிருக்கோம். 2D யார் என்னென்னு உங்களுக்கு இப்போவே தெரியும். ஆல்ரெடி எல்லாருக்குமே அது பரிச்சயம் ஆயிடுச்சு. ஸோ 2D வந்திருக்காங்க. எதனால் 2D அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நம்ம ஒருத்தங்களுக்கு குழந்தையாக இருக்கோம், ஒரு ஃபேமிலியில் நம்ம பசங்களாக இருக்கோம். பட் நம்மளுக்கும் பசங்க வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா, குழந்தைங்க வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் வந்து 2Dயை பார்க்குறேன். தோன்ற விஷயங்கள், நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கு இன்னொரு கம்பெனி இருக்கணும்ன்ட்டு ஆசைப்பட்டேன். ஸோ இது வந்து ஒரு பேனர், இன்னொரு பேர் தான் ஒழிய எல்லாரும் சேர்ந்து பண்ணுற விஷயம். தனியாக எந்த விஷயமே பண்ணிட முடியாது. ஸோ எல்லாருமே சேர்ந்து பண்ணுற விஷயம். பட் நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை, நம்மளுக்குன்னு ஒரு குழந்தைக்கு ஒரு பேர் அப்படிங்கிற மாதிரியான விஷயந்தான் நான் 2Dயை பார்க்குறேன். ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிருக்கு இந்த 2D. ஜோவோட படத்துலேருந்து அதுவும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கும் 2 பேரும் வந்திருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி ஒண்டர்ஃபுல் மூமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அட் ஹோம். ரொம்ப நெகிழ்ந்திருக்கேன். நிறைய பேச வேண்டாம்னு கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க, நான் அதோட பேசுகிறேன். நான் ஓகே, ஸோ why 2D அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தேங்க்யூ ஸோ மச். பட் அடுத்ததாக நான் கேட்க போகிறது என்னென்னா, இந்த 2Dயோட ஓனர்ஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க. அண்ட் அவங்க வந்து கொஞ்சம் சில்ட் அவுட்டாக ரிலாக்ஸ்டாக தான் இருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் ஐம் ஷுர் ஸ்டுடியோ க்ரீன்லேயே நீங்கள் ஒரு 4 படம், கார்த்தி அவர்கள் ஒரு 9 படங்கள், நிறைய லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ், நிறைய பெருமையாக சொல்லக்கூடிய ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டுடியோ கிரீன்ல இருந்து. ஆனா அதுல எல்லாம் இல்லாத ஒரு சூர்யா அவர்களை நான் இன்னைக்கு பாக்குறேன். ஒரு பயங்கர பதட்டம். ஐயோ வீட்டுக்கார அம்மா வராங்கடி, நீ முதல்ல உட்காந்து என்ன பண்ண போற என்கிட்ட சொல்லு அப்படின்னு. சார் இது வரைக்கும் எவ்வளவு ஆடியோ லான்ச் பண்ணிருக்கோமே சார், திரும்பி கூட பார்க்க மாட்டீங்களே சார், என்ன நடக்குதுன்னு. இன்னைக்கு என்ன சார் உங்களுக்கு இவ்வளவு அட்டென்ஷன் சார், சொல்லுங்க சார். இது வரைக்கும் நான் ஜோவை ஸ்டேஜ்ல ஏத்துனதே இல்ல, ஸ்டேஜ்ல ஏத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜோவை ஸ்டேஜ்ல ஏத்த போறேன். அதுக்காக சந்திரமுகிக்கு நீங்க வந்து அவங்களுக்காக ஒரு புஷ் பண்ணி எங்களுக்கு ஜோ மேம திரும்ப ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கீங்க. அவங்க உங்களை இதுக்காக என்ன புஷ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. வீட்டுல நடந்த சம்பவம் என்ன ப்ளீஸ் அதை மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சது? உனக்கு என்ன கேக்குறது இல்ல, இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடந்து அழகா முடியுதோ அதை வச்சுதான் இருக்கு, வீட்டுக்கு போயிருக்கு. ஓகே சார், என்னால முடிஞ்ச ஒரு சில உதவிகளை கண்டிப்பா நான் இன்னைக்கு உங்களுக்காக செய்யறேன். பட் இன்னைக்கு நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அண்ட் அடுத்ததான் நம்ம இந்த மேடைக்கு கூப்பிட போறது திரு ரோஷன் ஆண்ட்ரூஸ் அவர்கள், படத்தோட டைரக்டர். Do you want to say a few words about him before I call him onto the stage? இது ரொம்ப சிம்பிளா தான் ஆரம்பிச்சது இந்த விஷயமே. ஜோ வந்து 8 வருஷமா பசங்களுக்கு வந்து 3 வேளையும், கிட்டத்தட்ட 3 வேளையும் 2 பேருக்கும் ஊட்டி வரதுலேருந்து குளிப்பாட்டுறதுலேருந்து 8 வருஷமா ஒரு நாள் கூட அதில் வந்து தவறுனதே இல்லை. எவ்வளோ ஒரு அழகான அம்மாவாக இருக்க முடியுமோ அந்த மாதிரி தான் அவங்க எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு படங்கள் பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் எப்பாவது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கூட மாட்டாங்க. ஒரு பாதி சொல்லிட்டு இருக்கும்போதே நிப்பாட்டிடுவாங்க. ஷி won't even complete that sentence. வரணும் வர வேண்டாம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. இட் ரியலி டென்ட் நோ இப்போ நான் பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து வெளியில் வந்ததே இல்லை. நான் ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக போயிட்டு இருக்கும்போது தனஞ்சயன் சார் மூலமாக அவரோட உதவி இயக்குனர் ரோஷன் ஆண்ட்ரூஸ் சாரோட உதவி இயக்குனர் வந்து ஒரு டிவிடி கொடுத்தாரு. என்னோட டைரக்டர் கொடுக்க சொன்னாங்க, படம் பாருங்கள், இது உங்களுக்காக இல்லை, இது ஜோக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் வந்தது. அது நான் நிச்சயமாக பார்க்குறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிருந்தோம். இன்ஃபேக்ட் அப்போது பேச ஆரம்பிச்சிருந்தோம், என்ன பண்ணலாம், என்ன மாதிரி படங்கள் பண்ணலாம் பேசிக்கும்போது கரெக்டாக அமைஞ்ச மாதிரி தான் இருந்தது. அது அந்த டிவிடி பார்த்த உடனே வந்து கம்ப்ளீட்லி இம்ப்ரெஸ்ட் ஜோ. அந்த படம் பார்த்த உடனே நான் வந்து திரும்பி 2வது வாட்டி நான் அவங்க கூட மறுபடியும் உட்காந்து நான் பார்க்க முடிஞ்சது. அடுத்த நாளே கூப்பிட்டோம்,
ரோஷன் ஆண்ட்ரூஸ் சாரை கூப்பிட்டு அது டப்புன்னு அப்படியே நடந்துருச்சு. அவர் எடுத்துக்கிட்டாரு பொறுப்பை. எப்படி 2D நான் வந்து புது கம்பெனி அப்படின்னு சொல்லணும், 2D இப்படி இயங்குறதுக்கு ஒரு ஷெட்யூல் இருந்து ஒரு டேட்ல இருந்து இப்போ ஷூட்டிங் கிளம்புறோம், இப்போ வந்து டப்பிங் நடக்குது, இப்போ வந்து ஃபைனல் மிக்சிங் நடக்குது, ரீராக்கடிங் இப்படி நடக்குதுன்ட்டு எங்களுக்கு மொத்தமாக ஷெட்யூல் போட்டு கொடுத்ததுலேருந்து எல்லாமே வந்து ரோஷன் ஆண்ட்ரூஸ் சார். ஸோ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டிரெக்டர். He's done all successful films in Malayalam and he's here to introduce Joe again for us. Okay. Sir, please join us on stage. Yes, before that, I have one more question to ask to you, sir. Sorry, sir. But என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பலமுகத்தன்மை கொண்ட ஒருத்தர். நீங்கள் படங்கள் பண்ணுறீங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கீங்க, நிறைய விஷயங்களை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு இந்த ஒரு பெண்ணை வச்சு இந்த மாதிரி ஒரு 2D படம் பண்ணணும் அப்படிங்கிறது வேர் வாஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன், உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்? அண்ட் இந்த 36 வயதினிலேங்கிற ஒரு ட்ரீம் ஜோ மேம் தான் நீங்கள் வந்துட்டு அவங்க ட்ரீமா இல்லையா நீங்கள் ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கு பண்ணிட்டீங்க. பட் இன்னும் நிறைய பெண்களோட ட்ரீமை அதை நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு சகோதரராக நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதை நான் கேட்காம விட மாட்டேனே ப்ளீஸ். இது படத்துக்குள்ளே இருக்கிற ஒரு அண்டர் கரண்ட் கரு தான் அது சொல்லணும் நான். அது ஐ திங்க் ரோஷன் ஆண்ட்ரூஸ் சார் வரும்போது இன்னும் சொல்லுவார், who fixes this expiry date for a women's dream அப்படிங்கிறது தான் வந்து படத்தோட இதுவாக இருக்கும். அதில் இப்போ எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே வந்து +2 எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரும்போது வந்து அதில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து பெண்கள். எப்பவுமே வந்து கேர்ள்ஸ் தான், தே ஆல்வேஸ் ஸ்கோர் ஃபர்ஸ்ட். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து வருஷமாக அது நடந்துட்டுருக்கு. பட் காலேஜ் சீட்டு அட்மிஷன் அப்படின்னு வரும்போது வந்து அதில் பாதி ஆயிடுது, கிட்டத்தட்ட பாதின்னு கூட சொல்லலாம். எவ்வளோ பேர் வந்து காலேஜுக்கு போகிறாங்கன்னா வந்து அகரம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணங்கள்லாம் அதுவாக தான் இருந்தது. இது இப்போவும் இன்னும் நடந்துட்டு இருக்குது. இனிமேல் வரப்போகிற பெண்களுக்கும் வந்து அது வந்துட்டு இருக்குது. அப்படி காலேஜ் முடிச்சு போகிறவங்க எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்கன்னு பார்த்தா அதுலேயும் பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச நிறையா டாக்டர்ஸ் வேலைக்கு போகாமல் கல்யாணம் மட்டும் பண்ணிட்டு அந்த வாழ்க்கை வந்து அந்த 4 செவத்துக்குள்ளேயே பசங்க அவங்க வளரணும், அவங்க வந்து 2 வயசு ஆகணும், அவங்க வந்து 3 வயசு ஆகணும், ஸ்கூலுக்கு போகணும், அவங்களுக்கு ஓடி விடணும், அவங்களுக்கு குளிக்க வைக்கணும், அவங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டு விடணும், அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும், திரும்பி கூட்டிகிட்டு வரணும், ஹோம்ஒர்க் செய்யணும், அவங்களுக்கு சமைச்சு போடணும், ஹஸ்பண்டுக்கு சமைச்சு போடணும், காலையில் வந்து எழுந்து வீட்டுக்கு போகிறார், அவர் வெளியில் போகிறார், திரும்பி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிதான். ஐ திங்க் நோ த லைஃப் டிராவல்ஸ். அதான் அவங்க அவ்வளோ ஸ்லிம்மாக இருக்காங்க. இவ்வளோ வேலை செஞ்சாங்கன்னா எப்படி? கல்யாணத்துக்கு அப்புறமா தான் அது டோட்டலாக வந்து இந்த டிரான்சிஷன் நடக்குது. அப்பா அம்மா வந்து நல்லா படிக்க வச்சிடுறாங்க, பெண்களை வந்து நல்லா படிக்க வச்சிடுறாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் எவ்ரி திங் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கே அது லேட் ரியலைசேஷன் தான். நானும் அதை ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். பட் அவங்கள அப்படி இருக்க வேண்டாமே, அவங்களுக்கு துணையாக இருக்கிறது வந்து நிச்சயமாக அந்த குடும்பமும் அந்த கணவரும் நிச்சயமாக அவங்களுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். என்னோட சைடில் வந்து இது வந்து ஒரு சின்ன இனிஷியேட்டிவ், இது கடமை. இந்த கடமையை நானும் வந்து லேட்டாக தான் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் இட் ஆல் ஸ்டார்டிங் லைக் தட். இந்த படம் வெற்றி தோல்வி எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் தாட், ஒரு படம் பார்க்கும்போது இப்படி இருக்கலாமே அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தியேட்டரில் பார்த்துட்டே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து அது கிடைச்சதுன்னா தட்ஸ் வாட் வி நீட் இன் திஸ் ஃபில்ம். வெற்றி தோல்வியை தாண்டி நான் நிச்சயமாக அந்த விஷயத்தை மட்டும்தான் பார்க்குறேன். இது மூலமாக ஐ திங்க் சாந்தி மேடம் வருவாங்க. இதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிளாக நான் வந்து அவங்கள தான் நான் பளிச்சுன்னு பட்டுச்சு. அதனால தான் அவங்கள இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நாங்கள் இங்கே இன்வைட் பண்ணியிருக்கோம். 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க, துர்சாமி சாரும். அவங்க அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுவாங்க. ஹவு டு பேலன்ஸ் ஃபேமிலி அண்ட் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது அவங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு கூட நான் ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த படம் கூடவே தோணுன விஷயம், 36 வயது இருக்கிறவங்க, 36 வயதில் இருக்கிறவங்களுக்கு என்ன கனவு இருக்கோ, என்ன மாதிரியான கனவுகள் வச்சுருக்காங்களோ அது இன்னும் நிறைவேறல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு 10 பேருக்கு 2D நிறுவனமும் ஐ திங்க் சக்தி மசாலா அவங்களையும் நான் இணைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து ஒரு 10 பேர்த்தோட கனவை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். அதுக்கான பிளான், அதுக்கான ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே வந்து we'll be soon announcing how we are taking it forward. Formula, it will be announced very soon. It will be very announced formally. And தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற பெண்களோட 10 பேர்த்தோட கனவை அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். இப்போ தான் அவசரமாக கோயம்புத்தூர்லேருந்து காரில் வந்து சேர்ந்த டைமுக்கு வந்துடணுன்னு. ஃபஸ்ட்டு ஸோ ஹாப்பி இந்த படம். நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப அண்ணியோட ஃபேனான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த படம் எப்போ பார்க்குறதுன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா டீசர் பார்த்ததுலேருந்து அண்ணிகிட்ட சொல்லிட்டே இருக்கேன். ஒவ்வொரு தடவை நான் டீசர் பார்க்கும்போது எனக்கு புல் இருக்குது. அந்த மியூசிக்கும் சரி, அந்த அந்த அண்ணியை திரும்ப ஸ்க்ரீனில் பார்க்குற விஷயமும் வந்து ஸோ ப்ளீஸிங். திரும்ப எப்படா பார்ப்போன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் ஆல்ரெடி ட்ரெய்லரும் பார்த்துருக்கேன்.
அதனால அதில் இன்னுமே வந்து ஒரு வேற கலரில் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் திஸ் ஃபிலிம். ஸோ இப்போ அண்ணியோட ஃபேன் ஆகிட்டேன், நான் மொழியிலேருந்து ஆகிட்டேன், இப்போ திரும்பியும் ஆகிட்டேன் இந்த படம் வந்ததில். அண்ட் ராசாத்தி சாங் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்காங்க ஆடியோ ஃபங்க்ஷனால. ஆடியோ பற்றி நான் பேசணும். நான் சந்தோஷோட ஃபேனு ஓப்பனாக சொல்லிகிட்டே இருக்கேன் ஒரு வாட்டி. அது என்னங்க அந்த பாட்டு ஒரு வாட்டி கேட்டாலும் புல்லரிக்குது. ராசாத்தி சாங் இஸ் அமேசிங். அதில் இருக்கிற லிரிக்ஸ் வந்து இப்போ உண்மையாளுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் அந்த சாங்கில் இருக்குது. என் பொண்ணுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் அது இருக்குது. எல்லார் வீட்டு பொண்ணுங்களுக்கும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த சாங்கில் இருக்குது. அதுதான் அந்த சாங்கோட பியூட்டி. அது பியூட்டிஃபுல் சாங். அந்த படமும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லா கேர்ள்ஸுக்கும் ஒரு ஹோப் கொடுக்குற படமா, எல்லாருமே பெண்களை மதிக்கிற விஷயமா, எல்லாருமே வீட்டில் இருக்கிற அம்மாவையும் ஒய்ஃபையும் யோசிச்சு பார்த்து நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இருக்கோமா, அவங்களுக்கு நம்ம நல்லா கவனிச்சுக்கிறோமா, அவங்களுடைய தாட்ஸுக்கு மதிப்பு கொடுக்குறோமா, அவங்களுக்கு என்ன பிடிக்குது நம்ம கவனிக்கிறோமான்னு எல்லாருமே யோசிக்க வைக்கிற ஒரு படமா நிச்சயமா இருக்கும்னு நம்புறேன். அஃப்கோர்ஸ் அதில் சூப்பர் பர்ஃபார்மன்சஸ் இருக்கு, அதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஃபில்ம். டைரக்டர் சாருக்கும் நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் வந்து தமிழில் கிடைக்கிறது நமக்கு ரொம்ப ரேராக அந்த மாதிரி எமோஷன்ஸோட ஒரு ஃபில்ம் கிடைக்குது. ஸோ விஷிங் ஆல் த டீம் கிரேட் சக்ஸஸ். அப்புறம் அண்ணா வந்து இப்போ ப்ரொடியூசர் ஆனதுனால ஹீரோவாக கீழே உட்கார முடியல, ஃபுல்லாக இங்கே நின்றுட்டு இருக்காரு. அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ப்ரொடியூசர் கஷ்டம் தெரியட்டும். ஸோ இந்த பெரிய வெற்றி பெறணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் வர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன்னா விமன் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் வர்றதே இல்லை. இப்போ குயின்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் நம்ம ஊரில் வரலையே, அதுக்கு ஆன்சர் இந்த படத்தில் இருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த படங்கள் நிறையா வரும். ஸோ ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ். எங்கள் குடும்பத்தை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் விரிவாக பேசின சகோதரி சாந்தி அவர்களுக்கும் அவருக்கு பின்பலமாக இருக்கின்ற மாப்பிள்ளை துரைசாமி அவர்களுக்கு முதல்ல வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். 36 வயதிலே படம் வந்து 2Dயினுடைய முதல் படம். 9 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஜோதியா அவர்கள் நடித்து வெளியிடுகின்ற முதல் படம். எனக்கு 2 குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்க. ஒரு பெண் நாங்கள் பெற்றெடுத்த குழந்தை, 2வது மகள் கடவுள் கொடுத்த குழந்தை. 2 குழந்தையும் பிருந்தாவும் ஜோவும் எங்களை அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. ஜோ வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பொண். அதாவது மனைவி, தாய், மகள், ஆர்டிஸ்ட், இப்படி 4 அவதாரம் எடுத்துக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி. சூர்யாவுக்கு மனைவி, குழந்தைங்களுக்கு தாய், எங்களுக்கு மகள், உங்களுக்கு ஆர்டிஸ்ட். சூர்யாவினுடைய காதல் மனைவி, அவருடைய சாதனைக்கு டிரைவிங் ஃபோர்ஸே ஜோ தான். நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம், பிஹைண்ட் எவரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் எ வுமன் அப்படின்னு. அந்த மாதிரி சூர்யாவுடைய வெற்றிக்கு இதுவரைக்கும் பின்னாடி இருந்து உதவி செஞ்சவங்க ஜோ. இப்போ பழமொழி மாறுது, பிஹைண்ட் எவரி சக்ஸஸ்ஃபுல் உமன் தேர் இஸ் அ மேன். அந்த மாதிரி இன்னைக்கு ஜோதிகாவுக்கு பின்னாடி சூர்யா நிற்கிறார். இந்த 2D நிறுவனமே உண்மையாக சொல்லப்போனால் ஜோதிகாக துவங்கினது தான். ரோஷன் ஆண்ட்ரூஸ் ஒரு மகத்தான ஒரு டைரக்டர். இப்படி அற்புதமான படத்தை வந்து ஒரு ரீஎன்ட்ரிக்காக கொடுத்த ரோஷன் ஆண்ட்ரூஸுக்கு நான் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிறுவனமே இந்த படத்தின் மூலமாக தொடர்ந்து மாபெரும் வெற்றி படைப்புகளை கொடுக்க போகுது. நீங்கள் மட்டுமல்ல, உலகளாவிய ரசிக பெருமக்கள் இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பை பொறுத்து தொடர்ந்து ஜோதியா அவர்கள் பண்ணுவாங்க. எவ்வளோ பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி குடும்பம், குழந்தைகள், கணவன், அதுக்கப்புறம் தான். 11 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தமிழ் படத்தில் நானும் வேலை செஞ்சுருக்கேன். யூஸ்வலாக ஹீரோயினாக நடித்ததுக்கப்புறம் மறுபடியும் ரீஎன்ட்ரினா இந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. நான் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன். அது நிறைய பேர் யோசிப்பாங்க ஏன் இந்த மாதிரி சின்ன ரோல் பண்ணாங்கன்னு. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதோட கதையில் இருக்கிற அந்த சின்சியரிட்டி, அந்த படம் சொல்கிற மெசேஜ். அண்ட் நான் வந்து ஜோதிகாவோட பெரிய ஃபேன். டோலி சஜாக்கி ரக்னாலேருந்து நிறைய படங்கள் அவங்களோட நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்கள கூட நடிக்க கிடைக்கிற ஒரு வாய்ப்பு, அந்த எக்ஸைட்மெண்ட். ரோஷன் ஆண்ட்ரூஸோட பெரிய ஃபேன். ஸோ அவர் கூட வேலை பண்ணுற வாய்ப்பு, இதெல்லாம் யோசித்து தான் நான் இந்த படத்தில் வேலை செஞ்சேன். 2D ப்ரொடக்ஷன்ஸ் பற்றி சொல்லணுன்னா, அவங்க வந்து எல்லாரையும் அவங்க ஃபேமிலி மெம்பரை தான் பார்த்துக்கிட்டாங்க.
யாருக்கும் எந்த குறையும் வைக்காம என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிட்டு வேலை வாங்கினாங்க. அந்த ஹாப்பி சாங் இங்கே ப்ளே பண்ணோன்னே அதோட பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிஜமாவே எங்கள் ஷூட்டிங் பூரா அந்த மாதிரி தான் நடந்தது. எப்போவுமே எல்லாரையும் கலாய்ச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட யாருமே மூஞ்சி தூக்கி வச்சுக்கல, யாருக்கும் வேதனைப்படலை. அவ்வளோ சந்தோஷமாக வேலை பண்ணியிருக்கோம் அந்த படத்தில். மியூசிக் அற்புதமாக வந்திருக்கு. அந்த ராசாத்தி பாட்டு வந்து எனக்கு மனசில் ஓடிட்டே இருக்கு. அந்த முதல் வாட்டி கேட்டதுலேருந்தே மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. நான் பாடிக்கிட்டே இருக்கேன் அது. ஸோ சந்தோஷ் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் லிரிக்ஸ் உங்களுக்கு கூட கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த படத்தில் ஒரு சின்ன பாட்டாக முடிஞ்சதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் சூர்யாக்காக இங்கே வரல, ஜோதிகாவோட ரசிகனாக தான் இங்கே வந்திருக்கேன். நான் அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சார், வசந்த் சார், இன்றைக்கி தான் இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது, நீங்கள் தான் 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. சூர்யா இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னு தெரியும், அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காக உங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். சந்தோஷ், ரோஷன், விஜி, எல்லாருக்கும் என்னுடைய டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதைவிட ஒரு ஸ்படிகமான ஒரு நெகிழ்வான ஒரு விழாவை தமிழ் திரையுலகம் சந்திக்குமா என்று தெரியவில்லை. மிக உண்மையான, மிக நெகிழ்வான விழாவாக இது இருக்கிறது. முதலில் புதிதாக தயாரிப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் சூர்யாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சூர்யாவின் வளர்ச்சியில் சிவகுமார் சார் அவர்கள் காணுகின்ற சந்தோஷத்தை விட 1% எனக்கு அதிகமாக இருக்கும். ஏனென்றால் அவரை நான் முதல் படத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அவரையும் சரி, ஜோதிகாவையும் சரி. அங்கிருந்து அவர் வளர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறேன். He is evolving and he will never stop. இந்த பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் சூர்யாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபஸ்ட் டைம் இந்த ஷூட்டிங்கில் அவங்கள பார்க்கும்போது அது என்ன ஒரு இனம் புரியாத ஒரு, ஐ ஹோப் யூ ரிமெம்பர் தட், ஐ வாஸ் ஸோ மூவ்ட். ஏன்னா ஒவ்வொரு நடிகையும் கல்யாணம் பண்ணிக்கும் போது ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க, இனிமேல் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு. ஒரு மருத்துவர் சொல்கிறதில்ல, ஒரு பொறியியலாளர் சொல்கிறதில்ல, ஒரு வழக்கறிஞர் சொல்கிறதில்ல. என்னென்னா ஜோதிகா இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ். அவங்க வந்து ஒரு 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 கவர்ச்சி கன்னியா இல்லை, எல்லோருடைய மனசுலையும் இடம் பிடிச்ச ஒரு நடிகை. அவங்க விட்டு போகிறாங்கன்னு அப்போ தான் மொழி வேற ஒரு, அது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக மனசில் போய் கடப்பார மாதிரி இறங்கி இருந்துச்சு. இப்படி ஒரு நடிகை நம்ம இழக்கிறோமேன்னு. பட் தேங்க் காட், இட் வாஸ் அ ஸ்மால் பிரேக். யூ ஹவ் கம் பேக். ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த தமிழ் திரையுலகிற்கு மீண்டும் இந்த விண்ணலாவை கொண்டு வந்த ஆண்ட்ரூஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த விழா ஒரு பெண்களை பற்றிய ஒரு விழாவாக போச்சு. பெண்கள் தான் உண்மையில் சக்தி. சக்தி இல்லையில் சிவன் இல்லை, ஆனால் சிவன் இல்லாமல் கூட சக்தி இருக்கலாம். சிவனுக்கே சக்தி அளிக்கிறது தான் பெண்கள். பெண்கள் உண்மையில் ஆண்களை விட மன ரீதியில் மிக பலமானவர்கள். அவர்களால் எதையும் செய்ய முடியும். ஒரு துளி கண்ணீரை எப்பொழுது சிதறவிட வேண்டும் என்று அவர்களுக்கு தான் தெரியும். என்னுடைய வாழ்விலே எனக்கு இப்போ 56 வயசு ஆகுது. சரி பாதியா 28 வயசு எங்கள் அம்மா கிட்டேயும், 28 வருஷம் என் பொண்டாட்டி கூடயும் இருக்கேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், I am Camila. So I hope this film, நான் இப்போ எல்லாரை விட இந்த படத்துக்காக நான் ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து சாதாரண ஒரு படம் இல்லை. ஏன்னா இந்த சினிமாவில் எப்பவுமே சொல்லுவேன், லேடிஸ் ஆடியன்ஸ் இல்லைன்னா படம் ஓடாது, லேடிஸ் ஆடியன்ஸ் இல்லைன்னா படம் ஓடாதுன்னு. இந்த படம், இந்த பாட்டு கட்டியங்கூறுறது என்னன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக வரும், வெற்றி பெறும். இந்த படத்தோட சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும்
என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜோ வந்து என்னோட தென்னாலி படத்தில் நடித்தாங்க. அவங்களுடைய சின்சியர் ஒர்க், டெடிகேஷன் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் அவங்க அதெல்லாம் முடங்கி போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் வந்து மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி. ஆல் தி வெரி பெஸ்ட் ஜோ. இது வந்து எல்லாருமே தமிழ்நாட்டு ஜனங்க எல்லாமே எதிர்பார்க்குறோம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நீங்கள் கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜ் ஒரு கேரக்டர் பண்ணீங்க, மதர் கேரக்டர், ஒய்ஃப் கேரக்டர். அது முடிஞ்சு அடுத்தது மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி. உங்களுடைய வாழ்த்துக்கள். 2D வந்து டெஃபினட்டாக மிகப்பெரிய வெற்றி அடையணும் சூர்யா. ஆக்சுவலாக நான் வந்து ஜோ என்னோடய டைரக்ஷனில் மட்டும் இல்லை, என்னுடைய தயாரிப்பில் நடிச்சிருக்கேன் தெனாலி படம். ஸோ எனக்கு ரொம்ப ராசியானவங்க. ஸோ உங்களுடைய தயாரிப்பில் நடிக்கிறாங்க. அது மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். ஒரு ஹஸ்பண்டாக வந்து பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சார். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ரொம்ப அழகாக பண்ணுறீங்க. அவங்க சொல்லி கொடுத்து பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப்காக வந்து இஸ் ப்ரொடியூசிங் அ ஃபிலிம் அண்ட் அவங்க நடிப்பு வந்து இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அவங்களோட ஒர்க் பண்ணதில்லை. நிறைய படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தியேட்டரில் பார்த்துருக்கோம். நான் எப்போவுமே வந்து லாங் டிரைவ் போனால் வந்து எனக்கு ரொம்ப அடிக்கடி பாடுற பாட்டு இரவா பகலா அந்த பாட்டு தான் வந்து நாங்கள் பாடுவோம். பாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு சார் நீங்கள் 2 பேர் நடித்ததுலேயே. ஐ மீன் காக்காக்கள் நிறைய சாங்ஸ் இருக்குது. ஆனால் வந்து இது கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் சொல்லுவேன் அது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து திரும்ப ஜோடியாக ஒரு படம் நடிக்கணும் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் சார்பில் கேட்டுக்கிறோம். வேறு நடந்துகிட்ருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம். டைரக்டர் சார் சந்தோஷ் வந்து கலக்கிட்டு இருக்காரு. நானும் வந்து தர்ணி சார் சொன்ன மாதிரி இந்த ராசக்தி சாங்க்கு பயங்கரமான ஒரு ஃபேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் சீக்கிரமாக முடிஞ்சதுன்னா அவர் டப்பிங் வரணும் என் கூட. டப்பிங் இன்னும் முடியல, அதனால் கொஞ்சம் முடிச்சு டப்பிங் அமுச்சு விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். 2D எங்கிட்ட ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணதில் சந்தோஷம். அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் ராஜசேகர். அஃப்கோர்ஸ் சூர்யா இருந்தார், அடிக்கடிக்கு வருவார். மேட் அஸ் ஆல் ஹாப்பி. இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்து திடீர்னு வந்த ப்ராஜெக்ட். ஜஸ்ட் ஷூட்டிங் ஆரம்பிக்குது அட்லீஸ்ட் ஒரு மந்த் பிஃபோர். ரோஷன் அண்ட் சூர்யா 2 பேரும் ஃபோன் பண்ணி பேசினாங்க, இப்படி ப்ராஜெக்ட் இருக்காங்க, வில் யூ பி இன்ட்ரெஸ்டட். ஐ மீன் தே வாண்டட் மீ டு டூ இட். எனக்கு பிகாஸ் சூர்யா வந்து மோர் லைக் அ ஃப்ரெண்ட் டு மீ as well as ரோஷன் ஆல்சோ. அண்ட் இவங்க 2 பேரும் சொன்னோன்னே எனக்கு வந்து நோன்னு சொல்ல முடியாது. இல்லை எனக்கு வந்து அந்த டேட்டு பிஸியாக இருக்குது அப்படிலாம் ஒன்று சொல்கிறதுக்கு முடியல. ஸோ ஐ ஹேட் டு டூ இட் பிகாஸ் ரோஷன் ஆண்ட்ரூஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன் மலையாளத்தில், மும்பை போலீஸ். அண்ட் அன்னிலேருந்து வி காட் டு நோ ஈச் அதர். அவரை பற்றி நான் சொல்லணும்னு இல்லை. அஃப்கோர்ஸ் ஐ திங்க் இங்கே வந்திருக்கும் இந்த படத்துலக்கும் பார்த்தாலும் அவரோட திறமை என்னன்னு தெரியும். அதனால தான் அந்த திறமைக்காக மட்டும்தான் நான் அவர் கூட மறுபடியும் ஒர்க் பண்ணுறேன். இஸ் அ வெரி சின்சியர் அண்ட் டெடிக்கேட்டட் டைரக்டர்னு சொல்லலாம். பார்த்தா போலீஸ்காரன் மாதிரியெல்லாம் இருப்பாங்க, வந்து மிரட்டுவாங்கல்ல, பட் வேலை கரெக்டாக எடுப்பாங்க. அவர் நினச்சதே பண்ணுவாங்க. தேர் இஸ் நோ புல்ஷிட்டிங் அபவுட் ஹிம் அண்ட் ஐ லைக் தட். ஐ லைக் ஹிஸ் ஆனஸ்டி ஆல்சோ இன் தட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னமும் சொல்ல வந்து மறந்துட்டேன். ஆக்சுவலி எவ்ரிபடி செட் எவ்ரிதிங். ஜோ பற்றி சொல்லணும்னா ஐ திங்க் ஐவ் டோல்ட் யூ திஸ் ஆல்சோ பிஃபோர். I used to only just watch your movies, but I was not a big fan. But first time நான் வந்து நடிக்கும்போது டெல்லியில் அந்த கிளைமேக்ஸ் சீன் எடுக்கும்போது அதான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம். And I was really impressed and I told her that you have mind blowing. ஒரு சின்ன டயலாக் கூட இல்லை, ஒரு சின்ன எக்ஸ்ப்ரெஷன். அதுவும் ரோஷன் ஆண்ட்ரூஸ் வந்து முன்னாடி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சட்டில்டு ரியாக்ஷன் கொடுக்குறது ஆக்சுவலி படத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரியும். பட் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் எனக்கு தெரியும். அண்ட் ரொம்ப ஈஸியாக அழகாக பண்ணியிருக்கா. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட். ஐ மீன்
ஐ ஆல்சோ பிகேம் அ ஃபேன் ஐ கேன் சே. ஸோ சூர்யா சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அப்புறம் 36 வயதினுள்ள லேடிஸ்க்கெல்லாம் வந்து கனவு நிறைய நிறைவேற்றிக்கலாம் அப்படி இப்படியெல்லாம். ஆனால் என்னோட ஒரு கனவு நிறைவேற்றிச்சு. தட் இஸ் ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ஜோதிகா. இட்ஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ ஜோ. அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவம் என்பதை அறிகிறார். அன்பே சிவம் என்று அறிந்த பின் யாரும் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். எல்லோருக்கும் என் இனிய காலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூர்யா மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றதுக்காக சிவகுமார் சார் எவ்வளோ சந்தோஷப்படுறாரோ அவ்வளோ சந்தோஷம் நானும் படுறேன். வந்து மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல் அப்படிங்கிற திருக்குறளுக்கு சிவகுமார் சாரே ஒழுங்கு புள்ள, போர் அடிக்கிற அளவுக்கு ஒழுங்கு புள்ள. ஸோ அந்த அளவுக்கு அவரை மாதிரியே ஒரு பிள்ளையை எப்படி தான் கரெக்டாக பெற்றாரோ. ஸோ அது வந்து அவ்வளோ ரொம்ப இன்னைக்கு வரைக்கும், இன்றைக்கி இந்த மேடையில், ஏன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் ஒரே ஒரு தகவல் சொல்கிறேன். நிறைய ஹீரோஸ் இன்றைக்கி இருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய ஹீரோஸ் இருக்காங்க. அந்த ஹீரோஸோட குரு யாருன்றது ஒரு மாபெரும் ரகசியம். பட் சூர்யா வந்து எந்த மேடைக்கு போனாலும் என்னை இன்னமும் வந்து நான் வசந்த் சார் அறிமுகப்படுத்தினாரனோ குருனோ அவங்க குழந்தைகிட்ட சொல்கிற போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. வந்து அதுதான் அந்த நல்ல பையன் அப்படின்னு நான் சொல்கிறது. அவரோட வளர்ப்பு சொல்லி தான் ஆகணுங்கிறது இல்லை. பட் நான் அதை அப்படி ஏன்னா எப்படி எடுத்துக்கிறேன்னா, மணி சார் சொல்லுவார், அவங்கெல்லாம் நம்ம வழியாக வராங்க, அவ்வளோதான், அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே கிடையாது. முழுக்க முழுக்க இது சூர்யாவோட உழைப்பு. நான் பார்த்த சூர்யா வேறு, நேருக்கு நேரில் இன்றைக்கி இருக்கிற சூர்யா வேறு. அதில் வேறு நடுவில் பாலா வந்து ஒரு தூக்கி பிடிச்சாரு சூர்யாவை. ஐ எம் வெரி 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 ஹாப்பி. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம்ங்கிறது எனக்கு தான் நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூர்யா ஓ நல்ல பையன். சரி, ஒரு நல்ல பையன் வீட்டில் இருந்தால் பத்தாதுங்கிறதுனால 2D மாதிரி ஜோதிகா அவங்க வந்து ஒரு அவ்வளோ ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ். எவ்வளோ பேருக்கு அந்த பாக்கியம் இருக்குன்னு தெரியாது. சூர்யாவையும் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், ஜோதிகாவையும் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் பேர். அவங்க ரெண்டு பேரை பற்றி என்கிட்ட எங்கேயாவது இப்போ கல்யாணத்துக்குலாம் போனால் சாதாரணமாக வசந்துன்னா ஒரு குழந்தைங்கள்லாம் ஒன்றும் சொல்லாது. இவர் தான் சூர்யா அங்கிளை இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னா உடனே அதுக்கு தான் கண்ணையே சிமிட்டும். ஸோ அத்தனை பேரோட உள்ளங்களையும் கொள்ளையடித்த சூர்யா ஜோதிகா அந்த பேர் அவங்க வந்து இவ்வளோ அழகாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 2D கம்பெனி வந்து எம்ஜிஎம் மாதிரி பெருசாக வரணும். தில்லு முடிஞ்ச அப்புறம் தூள் திருப்பி விக்ரமோடு ஒரு படம் ஆரம்பிக்கும் போது அதுக்கு உண்டான கதை, இது யார் பண்ணால் நல்லாயிருக்கும், ரத்னம் சார் ப்ரொடியூசர். அந்த கதை ரெடி பண்ணும்போது அது ரெடி பண்ணதே ஜோதிகாவுக்கு தான் ரெடி பண்ணது. ரத்னம் சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி ஜோதிகா அவங்கள வச்சு பண்ணணும். ஓகே, போய் கதை சொல்லுவோம் பார்ப்போம் அப்படின்னாங்க. போய் கதை சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. கதை சொன்ன பிறகு நிறைய பேர், நிறைய உள்ளங்கள், நல்ல தெய்வங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த பீரியடில் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஹிட்ஸ் கிடையாது, கொஞ்சம் ஒரு ஸ்லம் பீரியடில் இருந்தாங்க. நல்லா யோசிச்சுக்கோ, ஒரு லைஃப், 2வது படம்லாம் சொன்னாங்க. அப்போது ரத்ன சார் நானும் திருப்பி மீட் பண்ணோம். என்ன சார் பண்ணலான்னு கேட்டார். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், சார் திறமையும் உழைப்பையும் என்றைக்குமே அவுக்க முடியாது சார். பல பேர் சொல்கிறத சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நம்ம நம்பிக்கையில் தான் போய் ஆகணும் சார். ஏன்னா ரஜினி சார் சொன்ன மாதிரி ஒரு பாபாவுக்கு அப்புறம் ரொம்ப அழகாக ஸ்டேஜில் சொன்னார், இந்த மாதிரி கீழே விழுந்தால் அது யானை இல்லை, நான் குதிரை, தட்டி எழுந்து கிளம்பு வேண்டும். அதே மாதிரி தட்டி எழும்பி தூளில் எனக்கு 2வது படத்துக்கு உண்டான ஒரு லைஃப்பை கொடுத்தாங்க அவங்க நடிப்பு மூலமாக. ஸோ அதனால் அன்றைக்கி தொடங்கின குதிரை பிறண்டு ஓடிட்டே இருக்குது. அந்த சந்திரமுகிக்கு அப்புறம் காக்கா காக்கா, வேட்டையாடு விளையாடுன்னு பல வெற்றிகளை கொடுத்தாங்க. ஸோ திருப்பி அவங்க வராங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவர் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி எங்கே போனாங்கன்னு வேறு 2 கேரக்டர் பண்ணிட்டு திருப்பி இந்த படத்துக்கு வராங்க. ஸோ இந்த படம் ரோஷன் ஆண்ட்ரூஸ் மிகப்பெரிய ஒரு வெற்றி பட இயக்குனர். அண்ட் இந்த படத்தை வந்து என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் பார்க்கலை, அதனால் எனக்கு தெரியாது. இந்த படத்தை தான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறேன். அண்ட் அதே மாதிரி நண்பன் சந்தோஷ் நாராயணன், அவங்க மியூசிக் இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடியே நண்பர்கள். இந்த ஒரு வாடி ராசாத்தி ஒரு பாட்டு போதும், பிரமாதமான யூஎஸ்பி, அதுவே ரொம்ப களை கட்டியிருக்கு. வாடி ராசாத்தி, லெட் த வேர்ல்ட் கிவ் யூ த சக்ஸஸ். உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு 7-8 மாத காலமாகவே நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். சூர்யா சாரை மீட் பண்ணதுலேருந்து ஒரு சின்ன வைப்ரேஷன் நமக்குள்ளே கிடச்சிக்கிட்டே இருக்கும். எப்போ அந்த படத்தை ஆரம்பித்தோமோ அப்போலேருந்தே அவர் மீட் பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு அடுத்து என்ன யோசிக்கலாம் அப்படின்னு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். உண்மையிலே சார் பயங்கர ஒரு எனர்ஜியோட ஒர்க் பண்ணேன். சூர்யா சார் தான் ஒரு நாள் சொன்னார், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படம் டூடியில் நாங்கள் தான் ஆரம்பித்தோம். ஆரம்பித்தோடனே ஒரு 2 மாதத்தில் சொன்னார், என்ன சார் வந்து சைன் பண்ணிங்க, அடுத்தடுத்து 4 படம் சைன் பண்ணிட்டோம் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னார்.
இன்னும் இந்த டூடி வந்து 50வது படம் 100வது படம் 200வது படம்னு அப்படியே சார் சொன்னது மாதிரி பெரிய லெவலில் கண்டிப்பாக போகணும். அதில் நானும் வசந்த் சார் சொல்லி சந்தோஷப்பட்டது மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பேனரில் நான் ஆரம்பித்தேன் அப்படிங்கிற சந்தோஷம் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயமா ஜோ மேம் நடிக்கிறதுக்கு நான் தான் காரணம். அதுக்காக என்ன அப்படின்னா ரொம்ப நாள் நடிக்காமல் இருக்காங்களே, சரி இந்த இதில் வந்து அவங்களும் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போய் கதை சொன்னேன். நடிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியாவில் இருந்தாங்க கதை கேட்டு. ஆனால் அதுக்கப்புறம் இதை வந்து தனஞ்சயன் சார் தான் பெரிய சதி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போ தான் தெரியுது உண்மையிலேயே. அதையும் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன், சார் இந்த மாதிரி மலையாளத்தில் ஹவ் ஓல்ட் ஆரின்னு ஒரு படம் பார்த்தேன் சார், என்னுடைய ரீஎன்ட்ரிக்கு ரொம்ப நல்லா ஆஃப்டா அப்படி சொல்லாமல் அப்படியே சொன்னாங்க. கண்டிப்பாக மேம் நானும் அந்த படம் பார்த்தேன், உங்கள் ரீஎன்ட்ரிக்கு இதுதான் சரியாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், அந்த வெண்பாவுக்கு நாங்கள் வேறு யாராவது பார்த்துக்கிறோம் அப்படின்னா. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் அதில் ரீஎன்ட்ரியாவில் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். ராஜா சார் சூர்யா சார்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன், சார் அவங்க ஹவ் ஓல்ட் ஆர் யூவில் ஃபுல் படம் நடித்து வாங்குற பேரை என் வெண்பா கேரக்டர் அரை மணி நேரம் நடித்து நான் வாங்க வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கும் ஒரு சவாலாக இன்னும் அந்த வெண்பாவை எப்படி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன இதை கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி மேம் உண்மையிலேயே. அதே மாதிரி ஆண்ட்ரூ சார் இந்த மாதிரி சொன்னாங்க, சார் மலையாள படம் ஜோ மேம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஓகே சார் அப்படின்னு பார்த்தா ஒரு 2வது ப்ராஜெக்ட் தானே அப்படின்னா பார்த்தா அடித்து முன்னால் போய் நமக்குள்ள முந்தி போய் ஃபஸ்ட்டு வந்து நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா பொதுவாகவே சொல்லுவாங்க மலையாள டேரக்டர்ஸ் எல்லாம் பயங்கர பிளானிங். ராஜா சார் சொல்லிட்டே இருப்பாங்க, செம்ம பிளானிங் சார், செம்ம டீம் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ குயிக்காக இது பண்ணணும் அப்படின்னா. இதில் உள்ள ஒர்க் பண்ண அதே மாதிரி சந்தோஷ் கேட்கும்போதே சாங் முன்னாலே போட்டு காமிச்சாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது பெரிய லெவலில் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். இப்போ தான் நடந்த மாதிரி இருக்குது. 2007 மொழி ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் இதே மாதிரி எல்லோரும் பேசி ஜோவுக்கு வந்து ஒரு கண்ணீரோட ஒரு பெரிய விடை கொடுத்தோம். அந்த ஃபங்க்ஷனில் பேச எல்லாருமே சொன்னாங்க, இது மாதிரி ஜோ வந்து மறுபடியும் நடிக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட்டு இன்றைக்கி வந்து அது உண்மையாக இருக்குது. நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இதை விட ஒரு நல்ல ஒரு கம்பேக் ஃபிலிம் கண்டிப்பாக வந்து ஜோக்கு அமைஞ்சிருக்காது. அந்த வகையில் வந்து ரோஷன் ஆண்ட்ரூஸ் தான் எல்லோரும் தேங்க்ஸ் சொல்லணும். ரோஷன் நான் ரொம்ப ஒரு ரொம்ப ரசிக்கிற ஒரு டைரக்டர். அவர் மூலமாக ஜோ கம்பேக் ஃபிலிம் வர்றது ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட். அது ரொம்ப சந்தோஷமான தருணம். என்னென்னா நடுவில் 2-3 கதை கேட்டுட்டு சூர்யானாங்கிட்ட சொன்னேன், ஆனால் சூப்பராக இருக்குது கதை, கன்ஃபார்ம்டாக பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு. அப்போ லைன் கேட்டார். லைன் சொல்லியிருந்தப்ப இல்லை ஏதோ ஒரு சொசைட்டிக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் படத்தில். கமர்ஷியல் படங்கிறது எப்போ வேணால் பண்ணலாம், பட்டு குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் வித் கமர்ஷியல் தான் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது சொன்னார். அந்த சோஷியல் அவேர்னஸ் இருக்கக்கூடிய படங்கள், அதுக்கான கதைகள் அப்படிங்கிறது சொல்லியிருந்தார். அப்புறம் இந்த படத்தோட மலையாளம் வேர்ஷன் பார்த்தேன், ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. அம்மாவாகட்டும் இல்லை ஒய்ஃப் ஆகட்டும், ஒய்ஃப் வந்து ஜுவல்லரி டிசைனர், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கண்டிஷன் போட்டு தான் கல்யாணம் பண்ணோம். ஸோ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு குற்ற உணர்ச்சி, அவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கோம் ஒரு பெண்களுக்கு வந்து அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுது. உடனே வந்து டெஃபினட்டாக அவங்களுக்கான விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தோணுச்சு. என்ன அவங்க நினைக்கிறாங்களோ அவங்கள சுதந்திரமாக பண்ண விடணுங்கிற விஷயம் தோணுச்சு. இந்த தாட் இந்த படம் பார்க்குற ரசிகர்கள் ஒவ்வொருத்தரோட மனசுலையும், ஆடியன்ஸ் ஒவ்வொருத்தரோட மனசுலையும் இது தோணுங்கிறது ஸ்ட்ராங்காக எனக்கு தோணுது. ஸோ அந்த இம்பேக்ட் தான் டூடியோடைய சக்ஸஸாக இருக்கும். டெஃபினட்டாக இந்த படமாகட்டும், அடுத்தது பாண்டியராஜ் சாரோட படமாகட்டும், ஏன்னா அந்த கதை வந்து எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு எனக்கு தான் சொன்னார், நான் தான் சூர்யா சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது, இது கண்டிப்பாக அந்த கதையை சொன்ன உடனே நான் சொன்ன அடுத்த வார்த்தை, இது வந்து அகரம் சூர்யா சார் 2D இது கனெக்டடாக தான் சார் இந்த கதை தெரியுது. அதனால் அவர் நினச்சிருப்பாரு சரி இது கமர்ஷியல் இல்லைன்னு சொல்லிட்டு காசு வராதுன்னு ஞானவேல் பண்ணலன்னு. உண்மையாகவே டெஃபினட்டாக அது மிகப்பெரிய ஹிட் ஆகும் சார். அது வந்து எல்லாருடைய மனசுலையும் இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் அந்த படத்தில் மெசேஜாக சொல்லியிருக்கீங்க. அது மிகப்பெரிய ஹிட் ஆகுங்கிறது தெரியும். இருந்தாலும் அது சூர்யா சார் வழங்குறப்ப அதோட சிறப்பு வந்து வேற மாதிரி இருக்கும். அது அடுத்த லெவலுக்கான கொண்டு போய் சேர்க்குற விஷயமா இருக்கும். ஸோ அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்.
ப்ளஸ் இந்த படம் வந்து பாடல்கள் சந்தோஷ் நாராயண் சார். பாட்டு 2 பாட்டு கேட்டேன். உண்மையாகவே இந்த மலையாளம் வேர்ஷன் பார்த்துட்டு இதுக்கு எப்படி பாட்டுக்கான ஸ்கோப் இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒவ்வொரு படத்தையும் கொண்டு போய் ஸ்டேஜ் பண்ணி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு தேவைப்படுது. இப்போ கொம்பனுக்கு அப்படி அமைஞ்சது வந்து அந்த கருப்பு நிறத்தலகி சாங். ஸோ அந்த ஒரு அடையாளம் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்த மாதிரி இதில் வாடி ராசாத்தி மிகப்பெரிய ஸ்டேஜ் ஒன்று கொடுத்துருக்காப்புல சந்தோஷ் நாராயணன். டெஃபினட்டாக 3 பாட்டும் கேட்டேன். 3 பாட்டுமே பிரமாதமாக இருக்குது. இது கமர்ஷியலாக மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்துருக்கு. ரோஷன் ஆண்ட்ரூஸ் சார் சில நேரங்களில் வந்து சில பேரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். நான் உண்மையாகவே அவங்க ஒரு ஷெட்யூல் போட்டு சொன்னாங்க, இந்த ஷெட்யூலில் படத்தை முடிச்சிருவோம், இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணிடுவோன்னு. அது எப்படி பாசிபிள்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க படம் லிஸ்ட்டில். எப்படி பாசிபிள்னு அவ்வளோ பிரமாதமாக ஷெட்யூல் பண்ணி அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்காரு. ப்ளஸ் இது டெஃபினட்டாக அவர் அடுத்த லெவலுக்கு எல்லா லாங்குவேஜ்லேயும், இது வந்து தெலுங்கு ஆகட்டும் ஹிந்தி ஆகட்டும், அத்தனை லாங்குவேஜ்லையும் இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும். இந்த படம் மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போய் சேர்ப்பார். ப்ளஸ் கேமராமேன், ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ், எடிட்டர் எல்லாருமே வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆண்டி வந்து அப்போ எங்கள் வீட்டில் வந்து ஊரில் இருந்தாங்க. அப்போ பக்கத்தில் ஆஃபீஸில் இருப்பேன். எல்லா டைமுக்கும் கரெக்டாக அது மத்தியானம் லஞ்சுன்னா 12:30 மணி கரெக்டாக சாப்பிட்றதுக்கு இண்டிகேஷன் ஜன்னல்லேருந்து கொடுப்பாங்க, வந்து சாப்பிட்டு ஒழுங்காக போயிடுன்னு. அது கடைசியில் 3 மணிக்கு தான் வந்து சேருவேன். ஸோ ஒவ்வொரு விஷயமும் பார்த்து சினிமாவில் ஒரு அடையாளம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நம்மளுக்கான ஐடென்டிட்டி எதுவுமே இல்லை. அந்த நேரத்தில் டோட்டலாக நம்பிக்கை கொடுத்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு முழு காரணம் லக்ஷ்மி அம்மா தான். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் அண்ணி கார்த்தி சொன்ன மாதிரி நாங்கள்லாம் பெரிய ஃபேன்ஸ் கிடையாது. டில் மொழி அண்ட் சந்திரமுகி உண்மையாகவே ரொம்ப 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 ஃபீல் பண்ணோம் இனிமேல் நடிக்க மாட்டாங்க அண்ணின்னு சொல்லி. சந்திரமுகி மொழி பார்த்துட்டு, ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் அந்த 2 படமும் எங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். இந்த நேரத்தில் சூர்யா சாருக்கும் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா அவங்களுடைய விஷன், அவங்க அண்ணி வந்து அடுத்தது நடிக்க வச்சதுக்கு ஃபஸ்ட்டு ரசிகர்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கணும். ப்ளஸ் அண்ணி இன்னும் நிறைய குவாலிட்டியான படங்கள் வந்து தமிழ்லையும் சரி எல்லா மொழியிலையும் பண்ணணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஆண்டாண்டு காலங்களாக ஆண்களை அடக்கி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பெண்களே, கவிஞர்கள் பொதுவாக மேடைக்கு போனால் அரசவைக்கு போகும்போது அரசர்கள் தான் வணங்குவாங்களாம். ஸோ பெண்களே, அடங்கி செல்வதால் உயர்ந்து சென்று கொண்டிருக்கும் என்னை போன்ற ஆண்களே, எல்லாருக்கும் வணக்கம். திரைப்பட கலைஞர்கள் எல்லாருக்கும், பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். முதல் முறையாக ஒரு படத்தில் உள்ள எல்லா பாடல்களையும் நான் எழுதியிருக்கேன். இந்த திரைப்படத்துக்கு என்னோட லைஃப்பில் இது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து சந்தோஷ் நாராயணன் அவர்கள். அவரோட ஒர்க் பண்ணுறதே ஒரு ரொம்ப ப்ளஷரபிளான எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் இந்த படம் வந்து ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. பல வருஷங்களுக்கு பிறகு பெண்களை மையப்படுத்தி ஒரு படம் வருது, அதில் வர்ற எல்லா பாடல்களையும் எழுதுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்குதுங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் நான் சில பேருக்கு நன்றி சொல்லணும். ப்ரொடியூசர் சார் சூர்யா சாருக்கு நன்றி சொல்லணும். டிரெக்டர் சார், அகெயின் குறிப்பாக சந்தோஷ் நாராயணன் அவர்கள், திங்க் மியூசிக், ஜோ மேம், எல்லாருக்குமே என்னோட நன்றி. சிவகுமார் சார், எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லிரிக் பற்றி 1-2 வார்த்தை சொல்லிட்டு நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். டைம் ஷார்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியும். போன ஆடியோ லான்ச்சில் மைக்கு பிடிங்கிட்டாங்க பாதியில். ஸோ லிரிக்கில் வந்து ஃபஸ்ட்டு சிறகுகள் வீசியன்ற பாட்டு கேட்டிருப்போம், அதை பற்றி நான் சொல்லணும். அந்த லிரிக்கை மட்டும் முழுசாக உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன். ஏன் ஆண்களுக்கு தான் கனவுகள் இருக்கணுமா, பெண்களுக்கான கனவுகள் இருக்கக்கூடாதா, அவங்க எந்த டைரெக்ஷனில் போகலாம் ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் அப்படிங்கிற பாட்டு தான் இது. சிறகுகள் வீசியே சுதந்திர ஆசையில் போகிறேன் நான் போகிறேன், உலகத்தின் ஓசையில் புது ஒலி வீசிட போகிறேன் நான் போகிறேன், ஆசைகள் எல்லாம் எனக்கென கொண்டு மீசைகள் இல்லா கனவுகள் கண்டு பொறுப்புகள் தேடி பயணங்கள் இன்று செருப்புகளே என் சிறகுகள் என்று போகிறேன் நான் போகிறேன், உலகம் சதுரம் என்றே இருந்தேன் சுவர்கள் என்று பின்பே அறிந்தேன், உலகின் விளிம்பை உரசும் பயணம் போகிறேன், என்னை நீங்கி இருக்கிறேன்னு சொல்லிடாம உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க ஆசை இருக்கும்போது நான் முழுசா கூட நின்று சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்காக எடுத்திருக்காரு சூர்யா சார்.
அதுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தான் மனம் மூடிய இருளை தேடி எரிப்பவளாகிறேன், ஒரு சூரிய தீயில் ஜோதி வளர்த்திட போகிறேன் அப்படிங்கிற லைன்ஸ் எழுதியிருந்தேன். ஸோ எனக்கு இன்னைக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. சூர்யா சார் மாதிரி இருக்கிறவங்கள இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு குடும்ப வாழ்விலையும் நான் இருக்கணுங்கிறத ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த பாட்டு ஒர்க் பண்ணும்போது சந்தோஷ் சாரோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும். சான்ஸே, நான் அவரோட ஒரு 10 பாடல்கள்கிட்ட இப்போ ஒர்க் பண்ணிட்டேன். ஆனாலும் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அப்புறம் டியூன் பண்ணது. என்ன உணர்வோட மனசுக்குள்ளேருந்து அதை எழுதுகிறோமோ அது எப்படி அவருக்கு தெரியும்னு தெரியல. அந்த லிரிக்ஸை எடுத்துட்டு அவர் அதை சாங்காக மாற்றி காட்டினப்போ நான் பிரமிச்சு பார்த்தேன் அவரை. என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் செலெக்ஷன்ஸ், எப்படி அந்த எண்ண ஓட்டங்களை வந்து இசையாக அவரால் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி மிரண்டு போய் பார்த்த டைம்ஸ் நான். அது நான் போன ஆடியோ லான்ச்லேயே அதான் சொன்னேன், நான் பக்கத்தில் இருந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி அவர்கிட்ட பழகினாலும் ஸ்டில் அவரோட ஜீனியஸை பார்த்து வியந்துட்டே இருப்பேன் பக்கத்தில் இருந்து. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் கொடுத்துட்டு இருக்கிற சந்தோஷ் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும்னா. அகெயின் அடுத்த சாங் ராசாத்தி சொல்லும்போது ஜோ மேம் பற்றி பேசணும். நான் 36 வயதில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்கே போய் சொல்லும் போதுமே நாம் பொதுவாக படம் பேர் சொல்லுவோம். ஒரு கேள்வி பின்னாடி தான் நம்ம எல்லாருமே ஓடிட்டுருக்கோம் சினிமாவில். அப்புறம் அடுத்து என்ன படம் பண்ணுறீங்க அப்படின்னுவாங்க. இந்த கேள்வி நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் நம்ம கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்போம். இந்த படத்தோட பேரை சொன்னப்போ ஆமாங்க தெரியும், ஹவ் ஓல்ட் ஆர் யுவர் ரீமேக்கு, ரோஷன் ஆண்டர்சன் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி அப்படியே கொட்டிக்கிட்டே இருப்பாங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும். தமிழில் வந்து மாஸ் ஹீரோ நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம், சூர்யா சார் உட்பட, கார்த்தி சார் உட்பட. தமிழில் ஒரு ரியல் மாஸ் ஹீரோயின் ஜோதிகா மேம் அப்படின்னு சொன்னால் அது கம்மி இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன்னா எல்லாருக்கும் தெரியுது. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் அவங்ககிட்டேருந்து. ஸோ அப்படிப்பட்ட இதில் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக வேர்ட்ஸ் வேண்டாமா? அதனால தான் இந்த வாடி ராசாத்தி. தமிழ்நாடு சார்பாக நாங்கள் அவங்கள வரவேற்கிறோம் மறுபடியும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு. ஷீ இஸ் அ ஃபேபுலஸ் ஆக்டர் அண்ட் அதை பார்க்கறதுக்காக நாங்களும் ஆவலாக இருக்கோம். அண்ட் ஹாப்பின்ற ஒரு சாங் பண்ணியிருந்தோம். அந்த வாடி ராசாத்திங்கிற சாங்கில் வந்து பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெண்கள்லாம் பூ மாதிரி, பறவை மாதிரி அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணி உள்ளே வச்சுட்டோம். ஏன் அப்படி இருக்கணும்? ஒரு ஃபோர்ஸோட பெண்கள் வெளியே வரக்கூடாதா அப்படிங்கிறதுக்காக தான் வரியா புலியா தனியாக திரிவோம் அப்படிங்கிற லைன்ஸ் வந்துருந்தது. தங்கம்னு ஊரு ஒன்றை மேலே தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டு வாடி ராசாத்தி உன்னை நீயே காப்பாத்தி அப்படிங்கிற மாதிரி லைன்ஸ் வச்சுருந்தோம். இறுதியாக ஹாப்பின்ற சாங் பண்ணியிருந்தோம். அந்த ஹாப்பின்ற சாங்கில் நம்ம ஜென்ரலாக இருக்கோம், நம்ம யாருக்காக வாழ்கிறோன்னு யோசிச்சு பார்த்தா அந்த 4 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை சுற்றி யாரோ ஒரு இன்விசிபிள் 4 men இருப்பாங்க. அவங்களுக்காக தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு. அந்த 4 பேர் தான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியாதாங்கிற மாதிரி தான் அந்த ஹாப்பி சாங். 4 கழுத வயசானா எல்லாமே போச்சா, 40ஓட உன் வாழ்க்கை ஓடாத வாச்சா, 4 பேர் மதிச்சாதான் சந்தோஷமாச்சா, நாம தான் நினைச்சா நீ உன்னோட ராஜா அப்படிங்கிறதுல வந்து எனக்கு பிடிச்ச 2 வரிகள். காலக்கோழி டெய்லி முட்டை போட்டு கிடக்கு, கவலைப்பட்ட முட்டைக்கடியில் தோசைக்கல் இருக்குன்ற மாதிரி வரிகள் வச்சுருந்தோம். அது கொஞ்சம் ஃபன்னான சாங். அண்ட் இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங் எனக்கு. ஏன்னா நான் எப்போவுமே சந்தோஷ் சார் பாடினார்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அவரோட வாய்ஸில் தான் நான் எல்லா பாட்டையுமே முதல்ல கேட்பேன். தயவு செஞ்சு நீங்களே இந்த பாட்டு பாடுங்க, ப்ளீஸ் நீங்களே பாடுங்கன்னு கெஞ்சுவேன் ஒரு சாங்கும். ஆனால் நான் எழுதி அவர் பாடுற முதல் பாட்டு அது. அதனால் எனக்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் இந்த சாங். ஸோ இறுதியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் இந்த படத்துக்கு மூலமாக எல்லாருக்கும் மறுபடியும் மிகப்பெரிய நன்றி சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம், நான் ரொம்ப நாளாக சந்திக்கணும்னு ஆசைப்பட்டிருந்த ஒரு நபரை நான் இந்த படம் மூலமாக சந்தித்தேன். அதுக்காக நன்றி. அந்த நபரோட பேர் விவேக் தான். ஆனால் அவர் பாடலாசிரியர் இல்லை, கவிஞர். ஒரு பாடலாசிரியருக்கு கவிஞராக ஆகிற சூழல் திரைப்படத்தில் பெரும்பாலும் அமையாது. ஆனால் இந்த படத்தில் எனக்கு அது அமைஞ்சுது. கவிஞனா நம்ம என்ன நினைக்கிறோம், சொசைட்டிக்கு என்ன சொல்ல விரும்புகிறோங்கிறத வந்து பாடல்கள் மூலமாக சொல்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் கிடைச்சிது.